உடல் எதனால் ஆனது? பௌதீகம் என்றால் என்ன? இந்த உடம்பிற்கும் உயிருக்கும் இடையே நல்ல உறவு இருக்க வேண்டுமானால் வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். உடல் எதனால் ஆனது? மனித உடல் பஞ்ச பௌதிக பிரிவுகளால் ஆனது. பௌதீகம் என்றால் என்ன? பஞ்ச பூதத்தை தான் நாம் பௌதீகம் என்று வழங்குகிறோம். அதாவது பௌதீகம் என்ற வார்த்தையைத்தான் நாம் பூதம் என்று குறிப்பிடுகிறோம். பஞ்ச பூதங்கள் யாவை? நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண். இதைத்தான் ஔவையார் பரமய சக்தியுள் பஞ்சமா பூதம் தரமாறி தோன்றும் பிறப்பு என்று கூறினார்கள். நிலம் என்பது எலும்பாகவும் சதையாகவும் இருக்கிறது. நீர் என்பது இரத்தமாக இருக்கிறது. நெருப்பு என்பது நமது உடல் சூடாக இருக்கிறது, அதாவது 36.7 டிகிரி செல்சியஸ். காற்று என்பது நமது சுவாசம். விண் என்பது நம்முடைய உடம்பிலே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய உயிர் துகள்கள். சுமார் 60 பில்லியன் உயிர் துகள்கள் ஓடிக்கொண்டிருப்பதாக விஞ்ஞானிகள் குறிப்பிடுகின்றனர். இந்த பஞ்ச பூதங்களில் உயிர் என்பது அருவமானது. உடம்பு என்பது என்ற நிலம் கெட்டிப்பொருளானது. இந்த உடம்பிற்கும் உயிருக்கும் இடையே நல்ல உறவு இருக்க வேண்டுமானால் இரத்தம், வெப்பம், காற்று இது மூன்றும் உடலிலே எப்பொழுதும் சரிசமமாக இருக்க வேண்டும். அதற்கு நாம் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். இந்த உடற்பயிற்சியை மிக எளிய முறையிலே உடல் முழுவதும் இந்த 3 ஓட்டத்தையும் சீராக வைத்துக் கொள்வதற்கு மனவளக்கலையிலே மிக எளிய முறை உடற்பயிற்சி உள்ளது. இதனை நாம் கற்று பயன்பெற வேண்டுகிறோம். நன்றி. வாழ்க வளமுடன்.